செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெடி பாய்ஸ் விசஸ் கந்திலி. ஸோ பேட்டிங் வந்துட்டாங்க ஜேஆர் பிரதர்ஸ் கந்திலி. ஸோ ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா பிரதாப் இருக்கார். ஸோ பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா மாவீரன். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். ஃபர்ஸ்ட் பாலே வந்து விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாவீரன். சிறப்பாக பால் பண்ணுகிறார்ப்பா. ஸோ ஆடியன்ஸ் கிளாப்லாம் பறக்குது, விசில் அடிக்கிறாங்க. ஸோ நியூ பேட்ஸ்மேன் ரசிகன், பேரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் பேட்ஸ்மேன். ஒரு பெரிய சுத்துங்க பின்னாடி போயிட்டு இருக்கு பைஸில். ஸோ இந்த பால் ஒரு சிங்கிள்ங்க, என்னன்னே சொல்லவே விட மாட்டேங்கிறாங்க, வைடுன்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்கிள் மட்டுங்க பைஸில். ஸோ நான் ஸ்ட்ரைக்லேருந்து இப்போ தான் ஸ்ட்ரைக்குக்கே வராரு ரவி. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஸ்டெப் அவுட் பண்ணி அடித்தாருங்க, சரியாக கனெக்ட் ஆகலை. தடுமாற்றங்க, ஒரு சிங்கிள் மட்டுங்க. ஒரு ரன்கள் மட்டுமே. இந்த பால் அடிச்சிருக்காரு, வானத்தை நோக்கி. அங்கே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணியிருக்காருங்க. கேட்ச் மிஸ் பண்ணி பவுண்டரிங்க, பவுண்டரி 4ங்க. சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. ஃபர்ஸ்ட் பவுண்டரி எட்டுன்னு வராங்க கந்திலி. இந்த பால் லோ டாஸாக வந்து கனெக்ட் பண்ணார், கீப்பரே போயிட்டு இருக்காரு. ஒரே ஒரு சிங்கிளுங்க, ஒரு ரன்கள் மட்டுமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவருடைய கடைசி பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க. அங்கே அருமையாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கரெக்டா இந்த ரோட்டுக்கே போய் குத்தி இருக்குங்க. மிகப்பெரிய ஒரு 6ங்க ரவி. ஃபர்ஸ்ட் ஓவர் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ ஒரு ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 13 ரன் அடிச்சிருக்காங்க கந்திலி. ஸோ ரெண்டாவது ஓவர் போட விக்னேஷ் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரசிகன். ஃபர்ஸ்ட் பாலே ஒய்டுங்க, ஆனால் அடிச்சிருந்தாருன்னா எங்கே போயிருக்குன்னே தெரியாது, அப்படிப்பட்ட ஒரு சுத்து. ஸோ ஃபர்ஸ்ட் பால் ரீ. சரியாக கனெக்ட் ஆகலைங்க. ஸோ ரன்னிங் பிட்வீன் காமிக்கிற ஒரே ஒரு சிங்கிள் மட்டுங்க. இந்த பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் அடிச்சிருக்காங்க. அங்கே என்ன வாங்க மாறும். நல்ல ஒரு டேக்கனுங்க, அங்கே நல்ல ஒரு விக்கெட்டுங்க. ஆள் செட் பண்ணி போட்டிருக்காரு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சுபி வந்திருக்காரு. அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பால். ஒரு பெரிய சுத்துங்க, டாட் பாலுங்க. அகேன் ஒரு பெரிய சுத்துங்க, டாட் பால். இந்த பால் பெரிய ஷாட்டுங்க, எங்கங்க போகுது. அந்த கல்லு மேலே போய் குத்திருக்குங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு 6ங்க. 2 பால் டாட் விட்டாலும் ஒரு 6 அடிச்சிருக்காரு. இந்த பால் ஒரு கேட்சுக்கான முயற்சி. ஸோ டாட் பாலுங்க. ஸோ போன பால் பார்த்தீங்கன்னா நோ பால் ஃப்ரீ ஹிட். அங்கே ஏதோ கோட்டு டச் பண்ணிட்டாராம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து இலவச பந்து. பாஸாக போட்டுருக்காரு. ஸோ லெக் சைடில் அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் நல்ல ஒரு டேக்கன். ஸோ ஒரு சிங்கிள் மட்டுங்க, ஓவர். ஸோ 2 ஓவர் பார்த்தீங்கன்னா 22 ரன் அடிச்சிருக்காங்க. 11 ரன் அடிச்சிருக்காங்க 2 ஓவருக்கு. ஸோ தேர்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால். பெரிய சுத்துங்க, பைஸ் இருக்கு, லெக் பைஸ் இருக்கு. ஸோ அதனால 2 ரன் சான்ஸ், ரன் அவுட் சான்ஸ் இல்லைங்க. 2 ரன்னுங்க, பெரிய சுத்துங்க, டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால் அகேன் ஒரு பெரிய சுத்து, டாட் பாலுங்க. குத்தன இடத்துல வந்து கீழே வருதுங்க. இந்த பாலும்
அகல இந்த பந்து பால் வைடுங்க. இந்த பந்து இந்த பால் டாட்டுங்க. இதுவும் டாட் பால்னா இந்த பால் வாங்கி அடிச்சிருக்காருங்க. அடிக்கப்பட்ட பந்து கேட்சுக்கான வாய்ப்பா என்னவாக மாறும் இல்லைங்க. 6ங்க. குட் ஷாட்டுங்க. இன்னும் ஒரு பாலுக்கு இந்த பால் லெக் வைங்க. ஆனால் ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. ஒரு டாட் பாலுங்க. ஓவர். இந்த பந்து ஸோ 3 ஓவருக்கு பார்த்தீங்கன்னா 31 ரன் அடிச்சிருக்காங்க கந்திலி. 31. ஸோ கடைசி ஓவர் ஃபர்ஸ்ட் பால் டாஸ் பாலுங்க. எங்கங்க போயிட்டு இருக்காங்க. பந்து என்னவாக மாறும் அந்த தென்னை மரத்துலேயே போய் குத்திருக்குங்க ஃபர்ஸ்ட் பாலு. மிகப்பெரிய ஒரு 6ங்க. ஃபர்ஸ்ட் பாலு 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. அகெயின் ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி இங்கே இருக்குங்க. ஒரு சிங்கிள் மட்டும். பேட்ஸ்மேன் ரொம்ப வருத்தப்படுறாரு, அடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாலம் அடிச்சிருக்காருங்க. கேப்ல போயிட்டு இருக்கு. என்னவாக மாறும் ஸோ இங்கே ரன்னிங் பார்த்தீங்கன்னா ஓட்டே இருக்காங்க. இங்கே ஒரு ரன் அவுட்டுங்க. இந்த பால் சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 6ங்க. நோக்கி போயுள்ளது. குட் ஷாட்டுங்க. ஸோ மனு மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே வந்து 6ஓட ஸ்டார்ட் பண்ணுறாரு. இந்த பால் ஒரு பெரிய சுத்துங்க. டாட் பாலுங்க. இந்த பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பு. ஒரு கேட்ச் மிஸ்ஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரன். கீப்பர் சரியாக கனெக்ட் பண்ணல. அவரே அடிச்சிருக்காரு. ஒரு ரன் அவுட்டுங்க. 48-49 டார்கெட். ரெடி பாய்ஸ்.